ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கருவாடு தொக்கு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? ஒரு கடாயில் நல்லா எண்ணெயை காய வச்சுட்டு கடுகு போட்டுக்கோங்க. கடுகு நல்லா பொரிஞ்சதும் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை போடுங்க. வெங்காயம் நல்லா வதங்கின உடனே கருவேப்பிலை கொஞ்சோண்டு கழுவி அதில் போடுங்க. நல்லா வெங்காயம் கருவேப்பிலை நல்லா வதங்கணும். தக்காளி கொஞ்சம் மீடியம் சைஸில் கட் பண்ணி வச்சுக்கோங்க. தக்காளி, பச்சை மிளகாய் இது ரெண்டுத்தையும் எண்ணெயில் போட்டு நல்லா சுருள வதக்குங்க. வதக்கிறதுக்கும் போது தக்காளி நல்லா வதங்கிறதுக்கு தேவையான சால்ட்டு போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு லிட்டு போட்டு நல்லா மூடி வைங்க. யார் யாருக்கெல்லாம் கருவாடு தொக்கு பிடிக்குன்றத கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி தொக்கு வகை செய்கிறச்ச நம்ம கொஞ்சம் எண்ணெய் அதிகமாக ஊற்றினா தான் நல்லாயிருக்கும். இந்த தொக்கு நம்ம 3 நாளும் வெளியில் வச்சா கெடாது. லைட்டாக சூடு பண்ணி வச்சா கெடவே கெடாது தொக்கு. உப்பு போட்டு நல்லா தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கினதும் கொஞ்சோண்டு மஞ்சத்தூள், அப்புறம் இந்த தொக்குக்கு தேவையான மிளகாத்தூள் இது எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுட்டு வாழை கருவாடு நான் எடுத்துருக்கேன். இதிலே குழம்பு கருவாடில் செஞ்சால் இன்னும் சூப்பராக இருக்கும். எனக்கு வாழை கருவாடு தான் கிடச்சிருக்கு. வாழை கருவாடை நான் குட்டி குட்டியாக கட் பண்ணி மிளகாத்தூள் லைட்டாக போட்டு வச்சுருந்தேன். வறுக்கெல்லாம் செய்யலை, சும்மா மிளகாத்தூள் போட்டு வச்சுருந்தேன். அதை போட்டு இந்த வெங்காயம் தக்காளி மிளகாத்தூள்லாம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இந்த கருவாடு வேகிறதுக்கு மட்டும்தான் தண்ணி ஊற்றணும். கருவாடு நல்லா வெந்த பிறகு நான் மூடி வச்சு நல்லா வெந்த உடனே பாருங்கள், அப்படியே நம்ம ஊற்றின எல்லா ஆயிலும் மேலே பிரிஞ்சு வந்திருக்கும். பாருங்கள், நம்ம ஊற்றின எல்லா ஆயிலும் பிரிஞ்சு வந்திருக்கா. இப்போ நம்ம கொஞ்சம் பூண்டை தோல் உரித்து இடித்து வச்சுக்கணும். அது நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்ததும் இந்த பூண்டை போட்டு ஒரு 2 நிமிஷம் வதக்குனா பாருங்கள், தொக்கு அவ்வளோ அருமையாக ரெடி ஆகிடும். நல்லா சுட சுட சாப்பாட்டில் இந்த தொக்கை போட்டு பிசைஞ்சு சாப்பிட்டா அம்புட்டு ருசியாக இருக்கும். எல்லோரும் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குதுன்னு எனக்கு சொல்லுங்கள். எங்கள் வீட்டில் இது நைட்டு டிஃபன் செய்யல, நைட்டுக்கு சும்மா கருவாடு தொக்கு வச்சு எல்லோரும் சாப்பிட்டாச்சு. சூப்பரான ஒரு தொக்கு, நல்லாயிருக்கும். எல்லோரும் செஞ்சுட்டு ட்ரை பண்ணி எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.